அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீராம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எபிஎஸ்சி 2ல பார்த்துருக்கோம். ஒரு 4 பாயிண்ட் வந்து எதெல்லாம் ரியல் எஸ்டேட்ல தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருப்போம். அந்த 4 பாயிண்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு லீகல் அண்ட் டாக்குமெண்ட் இஷ்யூஸ். இந்த லீகல் அண்ட் டாக்குமெண்ட் இஷ்யூஸ்ல கிட்டத்தட்ட 10க்கும் மேல தப்பா இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிற பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்கன்னா, இந்த பாயிண்ட் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அ டாக்குமெண்ட் இஷ்யூஸில் பார்த்துருவோம். டாக்குமெண்ட் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, ஈசியில் இஷ்யூ. ஈசி வில்லங்க சான்றிதழ்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வே நம்பர் மிஸ்ஸிங் ஆகுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு அதில் இஷ்யூ இருக்குது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட்டான இருக்கிற பட்டா இஷ்யூ இருக்குது. நம்ம பட்டாவில் வந்து இஷ்யூஸ் இருக்கிறது. இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் இஷ்யூஸ். இதே லீகல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 7 பாயிண்ட் இஷ்யூஸ் இருக்குது. நம்ம லீகலாக இருக்கிற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினலான வந்து டபுள் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், டூப்ளிகேட்டோட டாக்குமெண்ட் இதாக இருக்கட்டும், அதுவும் இல்லாமல் பில்ட் பண்ணும்போது பிளான்ஸ் கரெக்டாக கொடுக்காம, அவங்க வந்து இருக்கிற இடத்துல எக்ஸ்ட்ராவாக பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும், அது ஒரு இஷ்யூஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து அப்ரூவல் இல்லாமல் லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி, அதை வந்து தவறான இதில் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், தவறான அப்ரூவல பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கி அதில் பெரிய பில்ட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தவறாக இருந்து அது ஒன்றா இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல இவ்வளோ தான் கட்டணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது ஒரு சில இடத்துலலாம். அங்கே வந்து அளவுக்கு மீறினா இதை கட்டி அப்புறம் அது வந்து பில்டிங் இதாகிட்டுனா அது ஒரு பெரிய டெமாலிஷேஷன் ஆகிடும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீகலாக இருக்கிற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா. அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபேமிலியில் எல்லாத்துலேயும் வந்து காமனாக இருக்கிற இஷ்யூஸும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அது 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஒன்று ஃபேமிலி சண்டை, குடும்ப சண்டை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் லோன். இந்த 2ம் வந்து எல்லார் ஃபேமிலியிலும் இருக்கிற காமனான ப்ராப்ளம் தான். ஸோ இந்த 2 இஷ்யூஸ் கூட நம்ம வந்து இதை சரி பண்ணிடலாம். பட் அந்த நான் சொன்ன லீகல் அண்ட் டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இந்த 4த்தையும் சரி பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல லாயராக பார்த்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கோங்க. இல்லை எனக்கு இந்த லாயர் சொல்கிறது சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நீங்களே எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எல்லா டாக்குமெண்ட்லேயும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஓனர் நேம் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஓனர் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதில் எதுவும் இருக்கிற இஷ்யூஸ் எதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. ஈஸியில் வந்து உங்களுக்கான எல்லாமே டிட்டோவாக கன்ஃபார்மாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் சொல்கிற ஒரு கிளான்ஸ்க்கும் ஒரு இதாக சொல்கிறேன். ஸோ இதுக்கடுத்து போட போகிற வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே எப்படி செக் பண்ணணும், எல்லாத்தையும் எந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணணும் நான் தெளிவாக இந்த ஒரு வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து இதுக்கு மேலே இருக்கணும் இல்லை, ஏன்னா இது 2 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. ஸோ நாளைக்கு வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.